श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 11வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். यच्चावहासार्धमसत्कृतोऽसि कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् प्यच्युत तत्समस्तं तत्क्षामये त्वामहमप्रमेयम्। விஸ்வரூப சந்தர்ஷத்தினை பார்க்க தொடங்கினதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு 3 வகையான உணர்ச்சிகள் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ஏற்பட தொடங்கிச்சு. முதல் ஆச்சரியம் வியக்தப்படுத்திட்டார், அத்புதம். அதுக்கு பிறகு பயம் வந்தது. அந்த பயத்தினால அப்புறம் பக்தி வந்து பகவானுக்கு சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணுறான். அந்த விஷயந்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். 41 இந்த 42வது ஸ்லோகங்களுக்குள்ள உன்னுடைய பெருமை தெரியாமல் பகவானே நானும் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், பல வகையாக தப்பாக நடந்துக்கிட்டேன். நான் கேவலம் ஒரு ஸ்நேகிதனாக நினச்சேன், அப்புறம் மேட்ரனல் அங்கிள் நேராக இல்லை, அப்படி ஒரு பந்துவாக நினச்சேன். அப்புறம் ரொம்ப நீ கீழே இறங்கி வந்து எனக்கு தேரோட்டியாக இருக்கணும் போது சாரதியை நினச்சேன். இப்படி பல வகையாக ஒன்று வாடா போடான்னு இப்படி எல்லாம் கூப்பிட்டேன். உன்னுடைய பெருமை தெரியாமல் பகவானே என்னை மன்னிச்சிடு, க்ஷமிக்கணும் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பேசுகிறாரு. இதில் வந்து சில முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னது அன்னைக்கு போன சத்சங்கத்தில் சொல்லாதது இப்போது விவரிக்கிறேன். ஒரு நாள் அர்ஜுனன் கிருஷ்ணர் அப்படி தனியாக இருக்கும்போதும் அர்ஜுனனோட ஹிருதயத்தில் தான் பகவானுக்கு ரொம்ப வேண்டியவன், பகவானுக்கு என்ன மேலே ரொம்ப பிரியம், யார் மேலேயும் அப்படி பிரியம் இல்லை. அப்புறம் எனக்கும் பகவான் மேலே ரொம்ப பக்தி, அன்போடு கூடின பக்தின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் பகவானோட பெருமை பல வகையாக தெரிஞ்சுக்கிட்டான். பகவான் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணது, எத்தனை ராட்சசர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணது, அதெல்லாம் பார்த்ததுனால உணர்ந்தான். ஸோ மனசில் நானும் பகவான் மேலே பக்தியும் இருக்கு. என்ன மாதிரி பகவான் விரும்புகிறவங்க வேறு யாருமே இல்லை. 2 பக்கம் பாருங்க, பகவான் என்னை விரும்புகிற மாதிரி வேறு யாருன்னு விரும்ப மாட்டார். He likes me so much. I alone likes the Bhagavan also, Krishna so much. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது மனசில். உடனே பகவான் வந்து இன்டைரக்டாக தெரிஞ்சுக்குவார். பகவான் அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லுங்க, என்ன மேலே தானே நீக்கு ரொம்ப பிரியம், வேறு யார் மேலே இல்லை, அப்படி நீ ரொம்ப என்னை லைக் பண்ணுறேன், அப்புறம் நீ என்ன கூட எனக்கு அப்படி தான், இப்படி எல்லாம் பேசிட்டு வரும்போது பகவான் வந்து இவனை பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி
அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கோ ஒரு இடத்துக்கு வாக்கிங் மாதிரி, நதிக்கரையில் ஏதோ மரங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல போனால் அங்கே அந்த மரத்துக்கு கீழே ஒரு இடத்துல ஒரு கல் மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கா. பெரிய கத்தி வச்சுக்கிட்டு கையில் அது சாணம் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் பார்க்கறதுக்கு அவனை விட ஏதோ தபஸ்வியாவோ அப்படி ஒரு சாது சன்னியாசி மாதிரி அப்படி தான் இருக்கு. ஏன் பகவான் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது, இவர் காட்டில் இருக்காரு, பார்க்கறதுக்கு மகாத்மாவாக சாதுவாக இருக்காரு, இவரையும் போய் இவ்வளோ பெரிய கத்தி வச்சுக்கிட்டு அது வேற சாணம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, தியானம் பண்ண வேண்டிய அவரனை எனக்கு என்ன தெரியும், நீ போய் கேளுன்னா கிருஷ்ணர். அர்ஜுனன் போய் என்ன சுவாமி எதுக்கு இந்த கத்தி இப்படியெல்லாம் சாணம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் என்னன்னு அவர் அப்படியே எட்டி பார்த்து மறைச்சு பார்க்குறார். எதுக்கா தெரியுமா, அந்த என்னுடைய பகவான் என்ன கிருஷ்ண கண்ணன் வந்து ரதம் ஓட்டுறதுக்காக ரதோட்டியை வச்சிருக்கானே, அந்த அர்ஜுனன் வரட்டும், அவனை தலை சீவ போகிறேன், வட்ட போகிறேன். எவ்வளோ தைரியம்! அது மட்டும் இல்லை, அவங்களோட பொண்டாட்டி திரௌபதின்னு ஒரு அம்மா இருக்கானாமா, அவங்க பகவான்கிட்டேருந்து படகு வாங்கிட்டு எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லி அதெல்லாம் கேட்கலாமா? என்ன பகவான் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோட நீ அர்ஜுன் நடங்கி போயிட்டான். அப்புறம் திரும்பி வந்து என்ன பகவான் இப்போ தெரிஞ்சுதா, நீ தான் ரொம்ப சிறந்த பக்தன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. கேவலமாயிடுச்சு. பகவான் வேறு எதுவுமே பேசலை. ஸோ இப்படிப்பட்ட பல காட்சிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. இப்போது நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கிறோம் பகவான் பேரில், அதுதான் விஷயம். அர்ஜுனன் அன்றைக்கி என்ன வாடா போடான்னு கூப்பிட்டானே, என்ன ஆயிடுச்சு, ஒரே இடத்துல படுத்துக்கிட்டாங்க, ஒரே இடத்துல சாப்பிட்டாங்க, ஒரு பிளேட்லேயே சாப்பிட்டாங்க, எச்ச சாப்பிட்டாங்க, அப்படின்னாங்க, அடிச்சுட்டேன், என்னென்னமோ பண்ண, கிண்டல் பண்ண, பரிகாசம் பண்ண, எல்லாம் பண்ண. ஏ யாதவ ஹே சகேதே அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், பகவான் இப்படி தான் நம்ம அவமானப்படுத்துகிறோம், பரிகாசம் படுத்துகிறோம். எந்த விதமான நம்முடைய மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். பகவான் வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லி அவனை வந்து ஒரு இடத்துல பந்திச்சு, அதுக்கப்புறம் பகவான் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லி, அப்புறம் எங்கள் ஊர், எங்கள் பகவான், எங்கள் கடவுள், ஓகே சிறப்பு, உங்கள் ஊர் என்ன, உங்கள் கோயில் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்களே இல்லையா? நான் எதுவுமே போய் சொல்லலையே. இப்படி பல வகையாக பகவானுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் அது எல்லாமே செகண்ட் ஹேண்டாக பார்த்து கொடுக்கறது. அவர் என்ன கேட்க போகிறாரா, சாப்பிட போகிறாரா என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பகவானுடைய பக்தாளன் எல்லாருமே அவமானப்படுத்திட்டு கிண்டல் படுத்திட்டு, அந்த பகவானை நம்பி ஏதோ அங்கே பூஜை பண்ணி இருக்கிற அந்த வாத்தியாருக்கு சரியாக தட்சணை கொடுக்காம அவங்கள எல்லாருமே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பணம் பணம் பிடுங்குறாங்க, எப்படி பாரு அப்படி இப்படின்னு சொல்லி. கோவிலுக்கு போன இடத்துல ஒருத்தனை கை வச்சு இடிச்சிட்டு நானும் முன்னு போகணுன்னு சொல்லி பிரசாதத்துக்கு 2 வாட்டி க்யூவில் போய் நின்று ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு அள்ளி அள்ளி வாங்கி எடுக்கணும்னு சொல்லி இப்படி லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு மேலே இன்னொரு மிஸ்டேக், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியறத பார்க்கறது தான். நம்ம அப்படி எல்லாம் கூட பண்ணியிருக்கோம், இப்போ நிறுத்திருக்கலாம். தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். தெரியாதத்தனமாக எப்போ பண்ணிட்டோம் சின்ன வயசில், அப்போ அப்புறம் கூட பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. இன்னொன்று, பகவானே பார்த்துட்டு இருக்கு, ஆனால் இதுக்கு போய் உலகம்னு பேர் கொடுத்த பெரிய தப்பு. பகவான்னு பார்த்துட்டு இந்த ஜெகத்துக்கு உலகம்னு சொல்லி இதே நாமரூபம்னு ஏதோ பேர் கொடுத்த.
அப்போ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லும்போது நீ அங்கெங்கே தேடுற, இருக்கிற இடத்துல ஏன் பார்க்கல, ஏன் புரிஞ்சுக்கல? அப்போது நீ பார்க்குற நாமரூப பிரபஞ்சம் வந்து பகவானே தான் நாமரூபமாக நீ பேர் வச்சு கூப்பிடுற. அதனால் இங்கே நாமரூப பிரபஞ்சம் எதுவுமே சத்தியம் கிடையாது. நாமரூபம் இல்லாத இருப்புதல் தான் சத்தியம். நாமரூபம் இல்லாத இருப்புதல் தான் சத்தியம். ஆனால் அப்படி பண்ணுறதில்லை, அது ஒரு தப்பு பண்ணுறோம். அப்புறம் அதனால் மண் இல்லாமல் குடத்தினி பாருங்கோ அப்படின்னு சொல்லுவேன். மண் இல்லாமல் குடத்தினி பாரு. அது எப்படி சார் பார்க்குறது? అసలు నీ పాకరది మన్నుదా, కొడమనేది ఇల్లే. అది నీ చుమ్మ కల్పించ వాచారంభణం నామధేయం மிருத்திகாயேவ சத்தியம். மண்ணுதா சத்தியம். இந்த நாமரூபம் சும்மா பேச்சு, அர்த்தமில்லாதது. இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்போது பகவானை பார்க்காம உலகத்தின்னு பார்க்குறியா? நீ மண்ணு பார்க்காம குடத்தின்னு பார்க்க முடியுறதா? தங்கம் பார்க்காம நகத்தின்னு பார்க்க முடியுமா? அவ்வளோ சிம்பிள். இது புரிஞ்சுக்காம பகவானை எங்கெங்கோ வச்சு தள்ளி வச்சு அங்கே பேசி அதை சொல்லி சொல்லி பண்ண இதுக்கு மேலே என்ன? இப்போ அதெல்லாம் அதுக்கு இப்படி அடிச்சுக்கணும் நல்லா, அர்ஜுனன் மாதிரி. மன்னிச்சுடு பகவானே, நீ உன்னோட பேச்சு நான் இவ்வளோ நாள் கேட்கல, அது சொல்லிக் கொடுக்குற கிளாஸுக்கு போல குருக்கிட்ட போல நல்ல வேலை இப்பாவது எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களேன்னு நல்ல எப்படி பண்ணுவீங்களே, டப்ப அங்கே இங்கே எல்லாம் அடிச்சுக்கணும். புரிஞ்சுதா இப்போ விஷயம்? அதனால் இதெல்லாம் நம்ம செய்கிற தப்பு. அதனால் நித்திய நிரந்தரம் விஸ்வரூப பகவத் தர்சனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது புரிஞ்சுக்காம அது தெரிஞ்சுக்காம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வரேன், இமோஷ்னல் ஆஸ்பெக்டுக்கு வரேன். எல்லாருக்குள்ள எல்லா இடத்துலும் நீதான் இருக்கேன்னு தெரியாதனால எத்தனை பேர் நான் திட்டிருக்கேன், எத்தனை பேர் மேலே துவேஷப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் மேலே பொறாமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் தப்பு இல்லையா? ஜஸ்டிஃபை பண்ணாத. அவங்க அப்படி சொன்னாங்க சார், அவங்க அப்படி, அதெல்லாம் அவங்க யார்? பகவான் ஸ்வரூபம். நீ அவங்களுடைய பாஹ்யமான நாமரூபம் பார்த்து அவங்களுடைய பிரவர்த்தனம் பார்க்குற, உள்ள இருக்கிற வஸ்து என்னது பார்க்கணும். அது பார்த்து எத்தனை பண்ணி பேசாததெல்லாம் பேசி எல்லாருக்கும் தும்ப கஷ்டப்படுத்திட்டு அவங்களோட மனசனை காயப்படுத்திட்டு என்ன பண்ணியிருக்கோம்? எவ்வளோ பெரிய தவறு! எப்படி அப்படியெல்லாம் பேசுவே? எப்படி ஒரு மனுஷன் நீ சாவு, நீ பேய், பிசாச்சு, இப்படியெல்லாம் யார் என்னென்ன திட்டோமோ யார் என்ன பண்ணாங்களோ தெரியல, இருக்குல்ல. கோபம், ராகம், துவேஷம் வந்த என்ன பேச? எப்படி தான் பேச முடியும்? அப்படின்னா கண்ணோட்டம், சரியான திருஷ்டிகோணம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீ பக்தனன்னு சொல்லிக்கிறேன், நான் பக்தி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன், பக்தனா ஏன் காமிச்சுக்கிறேன்? நீ தப்பில்லையோ அதெல்லாம்? அதனால் நித்திய நிரந்தர தர்சனம், பகவத் ஸ்வரூபம், விஸ்வரூப தர்சனம் உனக்கு வேணுமா? இல்லை. ஜரகண்டி எங்கே எல்லாருக்கும் தெரியும். இந்த திருப்பதி போனால் நம்ம கோவிலில் என்ன பெரிய நகரு நட எல்லாம் கை பிடிச்சி இடுப்பான்னு பாருங்க, அவ்வா தோல் வெளியில் வந்துச்சு, ஷோல்டர் அந்த மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க.
அப்படி ஒரு செகண்டு கூட பார்க்கறதுக்கு விடாமல் ஒன்று வந்து கஷ்டப்படுத்தி அப்படி இழுத்து ஜரகண்டி ஜரகண்டின்னு சொல்கிற அந்த தரிசனம் வேணுமா? ஒரு தொந்தரவு இல்லாமல், ஒரு ஆயாசம் இல்லாமல், ஒரு பைசா செலவில்லாமல் எங்கே இருக்கியோ அங்கே நித்ய நிரந்தர அனந்த அநாதி பூர்ண பிரம்ம சனாதனயே ஜெகதாத விஸ்வவிதாத. ஏன் இது தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன். அங்கே போக வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இந்த பாவத்தோட போ. அங்கே சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரும் பெருமாளில் பாரு, அங்கே போலீஸின் பெருமாளில் பாரு, நினச்சிக்கோ மனசில். போகிற நின்று இங்கே கிளம்பி ஒரு கோவில் தரிசனத்துக்கு யாத்திரைக்கு போய் இறங்கி வர வரைக்கும் ஒரு இடத்துல ஒருத்தர் மேலே கூட குற்றம் சொல்கிறது, பேசுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, திட்டுறது செய்யாமல் போயிட்டு வருவியா? இந்த காலத்தில் இது முடியறதா? சரி, தெரியாதத்தில் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வேளை போட வேண்டிய வந்துச்சுன்னா இப்படி பாவத்தோட போ, நிம்மதி ஆயிரு. எத்தனை மணி நேரம் க்யூலன்னு இருந்துக்கோ, பகவான் நாமம் சொல்லு, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு விளையாடாது. இப்போ அது வேற கொடுத்ததுனால நல்ல எதையாக போயிடுச்சு. தரிசனத்துக்கு 5 மணி நேரம் போனதே தெரியலங்க. ஏன்னா இங்கே படம் பார்த்துட்ருக்கேன், அவங்களே படம் போடுறாங்க, அங்கே அவங்களே படம் போடுறாங்க. என்னமோ செஞ்சு அங்கே சாப்பிட்டு கொட்டி அது பண்ணி இது பண்ணி அப்போ போகிறாங்க. பக்தி இருக்கே மக்களுக்கு, ஏதோ அங்கே அடியும் கடியும் திருப்தி இருக்கே. நாம் எங்கே இருக்கிறோம் இப்போது? பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் சிறந்த உத்தம பக்தி, உத்தம பக்தனா எப்படி இருக்கணும்னு தான் அதுக்கு விவரணம். ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளோ அந்தர்கதமான பாவம் இருக்கு, நீங்கள் அது கவனிச்சுக்கணும் நம்ம. சரி, அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி 42 கடைசியில் துவம் அப்பிரமேயம்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். அப்பிரமேயம், அப்பிரமேயம்னா முன்ன மெஷர் பண்ண முடியாது, உனக்கு இன்னொரு பிரமாணம் கிடையாது. எந்த பிரமாணத்தினாலையும் எந்த ஒரு அத்தாரிட்டி வேறு பிரமாணம், கண்ணு ரூபத்துக்கு பிரமாணம், காது சப்தத்துக்கு பிரமாணம், அப்படி எந்த பிரமாணம் அப்பிரமேயம், இம்மெஷரபிள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்கிலீஷில் ஜென்ரலாக சொல்லணும். இன்காம்ப்ரஹென்சபிள் அப்படின்னு 42வது ஸ்லோகம். அது அந்த வார்த்தை அப்படி என்ன எதுக்கு அப்படி சொல்கிறே தெரியுமா? அப்பிரமேயமனை கேளு. 43வது ஸ்லோகம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभावः. ரொம்ப டங் ட்விஸ்டிங் ஸ்லோகா, டங் ட்விஸ்டர். சொன்னான்ல முதல்ல, இந்த 11வது அத்தியாயம்தான் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பகவத்கீதை மொத்தத்தில். இந்த காரணத்தினால நீ அப்பிரமேயம்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த வார்த்தைகள் அர்த்தம் பாருங்க. நீ வந்து அசி பிதா அஸ்ய லோகஸ்ய, இந்த லோகத்துக்கு மொத்தத்துக்கு நீதான் தந்தை, பிதா அப்பாவாக இருக்கு அப்படின்னு சோர்ஸ். அப்புறம் இந்த லோகம் என்ன, அப்பா தந்தைன்னு சொன்னால் ஒரு பிள்ளை பிறந்தது அப்படின்னு. ஓ, பிள்ளைகள் மட்டும்தானா? இங்கே எல்லா வகையான ஜீவராசி, அது மட்டும் இல்லைப்பா, சராச்சரஸ்ய அப்பி பிதா அசி, நீங்கள்
உயிரில்லாத வஸ்து கூட நீ தான் காரணம். இது கொஞ்சம் கஷ்டம் ஆப்ஸ்ட்ராக்டாக புரிஞ்சுக்கிறது. பட் வேறு வழி இல்லை. ஏன்னா பகவான் மெட்டீரியல் எல்லாம் வேறு ஆள், அப்புறம் உயிர் இருக்கிறது மட்டும் அவரன்னு சொல்லக்கூடாது. இந்த உயிர் இல்லாத இந்த கொடம் கூட பகவான் தான். அதுதான் பக்தனுடைய பாவம், திருஷ்டி. எப்படின்னா இருப்புதெல்லாம் அன்றைக்கி சொன்னோம், போன கிளாஸில் நிறைய வேதாந்தம் அன்றைக்கும் பேசிட்டோம். ஏன் சார் சும்மா ஏதோ பக்தி ஸ்லோகங்கள் அர்ஜுன பிரார்த்தனைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி வேதாந்தம் பேசுங்க மறட்டுருங்க. நல்லா இருக்கா இல்லையா? இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த டே டு டே லைஃப் ஆர் நாட்? இருப்புதலா as the easiness Bhagavan is in this, but as the expression of consciousness, the medium is not suitable to express the consciousness. அவ்வளோதான் ஈஸினஸ். இருப்புதலா இருக்கார், எல்லாம் இருக்கு. அப்போ ஆமாம், எல்லாம் இருக்கிறதுனால தான் அதுதான் சர்வம் பிரம்மமயம். ஸோ பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய அபி. அப்புறம் துவம் பூஜ்ய அசி, நீ கௌரவிக்கத்தக்க, ஆராதிக்கத்தக்க, பூஜிக்கத்தக்கவன். யூ ஆர் ஃபிட் டு பி adorable. அப்புறம் அது மட்டும் இல்லை, குருஹு கரியான் குருஹு அசி. குருகளுக்கு எல்லாருக்கும் குரு நீ. கரியானன்னா சூப்பர் ரிலேட்டட் டிகிரி. யூ ஆர் த குரு ஆஃப் ஆல் த குருஸ். அப்படின்னா ஆதி குரு. அங்கே தட்சிணாமூர்த்தி சொன்னானோ, இங்கே நாராயண பகவான் சொன்னானோ, எல்லாம் ஆதி குரு. எதனால நீ இப்படிப்பட்ட குரு தரக கரியான் குருவான் ஏன் சொல்கிறேன்னு அதுக்கும் காரணம் இருக்கேன்னா என்ன? அதுன்னா அஸ்தி ந த்வத் சமஹ, உனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் இல்லை. ந அஸ்தி த்வத் சமஹ, உனக்கு சமமாக இன்னொருத்தர் இல்லை. என்ன பண்ணுறது? யார் இல்லை? இவர் அவர் மாதிரின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் யூ ஆர் த குருஹு கரியான் குருஹு. என்ன ந அஸ்தி த்வத் சமஹ, உனக்கு சமம் யார் இல்லை. அப்போ உனக்கு சமமாக யார் இல்லைன்னு சொல்லும்போது குதஹ அந்யஹ அபியதிகஹ, அப்போ எப்படி உனக்கு மேலே இவங்க சுப்பீரியர்னு சொல்கிறதுக்கு வேர் இஸ் த பாசிபிலிட்டி? அங்கே கொஷன் மார்க் லைக் குதஹன்னா ஹவு கேன் தேர் பி அனதர் ஒன் சுப்பீரியர் டு யூ? சமம் யார் இல்லைன்னு சொன்னாவே அர்த்தம் புரிஞ்சு போச்சு. பட் அர்ஜுனா திருப்பி சொல்கிறான், என்ன அப்போ எப்படி உனக்கு மேலே சுப்பீரியர் இன்னொருத்தர் இருக்க முடியும்? அதனால தான் அப்பிரமேய. பார்த்தீங்களா, அதுக்கு கனெக்ஷன். இது எல்லாமே இம்மெஷரபிள், இன்காம்ப்ரஹென்சபிள், அன்கம்பேரபிள். ஏன்னா உன்னுடைய பவர் அப்பிரதிம பிரபாவா. உன்னுடைய பிரதிபைக்கு ஈடா இன்னொரு யாருமே இல்லை. அன்மேட்ச்டு பவர். மேலே சொன்னது எல்லாத்தினையும் உன்னுடைய சக்தி, வீரியம், பராக்கிரமம், சௌரியம், ஞானம், வைராக்கியம், ஸ்ரீ எல்லாம் இந்த 6 ஷண் பகான்னு சொல்லுவாங்கல்ல, பகவான். இந்த 6 இருந்தால் பகவான். அப்படின்னு சொல்லி அப்பிரதிம பிரபாவா. சமம் ஒன்றும் இல்லை. ஏன்? உன்னுடைய சக்தி அப்படி இங்கிலீஷில் சொன்ன ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ உன்னோடைய சக்திக்கு சமமாக யாருமே சுப்பீரியர் யாருமே இல்லை. 3 லோகத்துலேயும். லோகத்திரையே அபி. சும்மா நான் இங்கே ஏதோ இந்த யுத்த ரங்கத்திலோ இந்த யுகத்திலோ இப்போ இந்த அவதாரத்திலோ நீ இப்படி இருக்கேன்னு இல்லை. நான் ஒன்று விஸ்வரூபம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சது,
சர்வம் உனக்குள்ளதாக இருக்கே, சர்வத்துக்கு காரணம் நீயாக தான் இருக்கே, எல்லாம் உனக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, நீ தவிர இன்னொருத்தர் இல்லை, நீ தவிர இன்னொரு வஸ்து இல்லை. இந்த ஒரு சென்டென்ஸ் நல்லா எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசினதில்லை, இன்ட்ராக்ஷன் 42 முடி அது. ஓகே, இன்னொரு வஸ்து இல்லை. புரிஞ்சதோ புரியலையோ, கிரகிச்சமோ இல்லையோ, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மனசில் நல்ல திருடமாக வச்சுக்கணும். ஞாபகம், யாரு கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, எந்த சிச்சுவேஷனானாலும் சரி, எந்த வஸ்துவானாலும் சரி, எல்லாமே பகவானை தவிர இன்னொன்று இல்லை, அது வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ விஷால பாவம். அதுதான் அர்ஜுனன் இங்கே சொல்கிறார். அப்படி சொல்லி, ஸோ அதனால் அந்த ஸ்லோகத்தில் அப்படி அப்பிரமேயத்துக்கு இவ்வளோ காரணம் சொன்னார். அப்புறம் 44வது ஸ்லோகம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயேத் த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரியः பிரியாயார்ஹசி தேவ சோढुम्. மொத்தம் அர்ஜுனன் பார்த்த அந்த விஸ்வரூப தர்சனம் விஷயத்தில் 3 பாகங்களை மொத்தம் சம்மரைஸ் பண்ணால், சகுண சாகார தத்துவம், சகுண சாகார நிர்குண தத்துவம். சம்ஸ்கிருதம் டெக்னிக்கல்னு பரவாயில்ல, புரியும், ஒரு நாளைக்கு புரியும். சகுண சாகார, ஆகாரம் இருக்க, குணங்கள் இருக்க, வித் அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்ம் வித்தவுட் அட்ரிபியூட்ஸ், சகுண நிர்குண. சாகார நிர்குண, ஆகாரம் இருக்கு ஆனால் நிர்குணன் இருக்கு. த ஃபைனல் இஸ் நிர்குண நிராகார. அதுதான் 3வது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி 3 விதங்களாக இது கம்ப்ளீட். 3 விதமாகவும் நமக்கு தெரியணும். அதனால் சகுண சாகாரம் அது எல்லாமே மனுஷனும் அடுத்த லெவலுக்கு வர முடியாது. ஆனால் அது வச்சுக்கிட்டு அதில் நம்ம வளரணும், அடுத்த படிக்கு வரணும். பல வாட்டி சொன்ன விஷயந்தான் இப்போ இங்கே மொத்தம் டாபிக் நடந்தது, அதனால ஞாபகப்படுத்தேன் வித் லிட்டில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ரூபத்தோட குணங்களோட, ரூபம் இருக்கு ஆனால் குணங்கள் இல்லை. அடுத்தது ரூபமும் கிடையாது, குணமும் கிடையாதுன்னா நிர்குண நிராகார பரபிரம்ம தத்துவம். அது இப்படி அப்படின்னு எது எட்ரிபியூட்ஸு கொடுத்து பேச முடியாத வஸ்து ஆத்மா, பரபிரம்ம, பரமாத்மா. சரி, இப்போ இந்த ஸ்லோகத்தில் அதனால பகவானே கிருஷ்ணா தஸ்மாத் என்ன இவ்வளோ சொல்லிட்டேன் நான், யூ வாண்ட் டு கன்க்ளூட் நவ். அதனால என்ன பண்ணுறேன் நீ, நான் என்ன பண்ணுறேன்னு முதல்ல தஸ்மாத் பிரணிதாய காயம் பிரணம்யா, நான் சாஷ்டங்கமாக உனக்கு கால் முன்னாடி உளுந்துட்டு உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேப்பான், பண்ணியிருப்பான். சாஷ்டாங்க நமஸ்காரம் இது அப்படி தண்டவத் பிரணாமம், அப்படியே குச்சி மாதிரி ஃபுல்லாக விழுந்து. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இந்த சரீரமே நான் இல்லை, இது மொத்தம் உனக்கு சமர்ப்பணம். சரீரம் கொடுத்தாச்சுன்னா அது கூட உள்ளே இருக்கிற மனசும் கொடுத்தாச்சு. நம்ம சரீரம் தானே முக்கியமாக நானும் நினச்சிட்ருக்குறோம். அப்படி சரீரத்தின் சாஷ்டாங்க நமஸ்காரம் போடும்போது அதோட பாவம் தெரிஞ்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு, சரீரம் மட்டும் இல்லை பகவானே, இந்த நானுன்னு தோன்றேன், இந்த மனசு புத்தி எல்லாம் சர்வம் சமர்ப்பயாமி. அப்படி பிரணிதாய காயம் பிரணம்ய நான் பண்ணுறேன்.
அப்புறம் எதுக்கு ஒன்று வந்து சந்தோஷப்படுத்திட்டு ஒன்று திருப்திப்படுத்துறதுக்கு, உன்னுடைய கருணைக்காக, பிரசாதத்துக்காக. அகம் பிரசாதையே துவாம். ஓகே, யாரு நீ? ஈட்யம் ஈஷம் அப்படின்னா அதான் பூஜிக்கத்தக்கவனாக இருக்கிற உனக்கு உன்னுடைய அனுகிரகத்துக்காக, உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நான் உனக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணுறேன் என்ற அர்ஜுனன். அப்படி சொல்லி ஹே தேவா, ஹே அதை அட்ரஸ் பண்ணுறான். ஓ தேவா அப்படின்னு, நீ வந்து அர்ஹசி சோடும். ஓகே, அப்படின்னா அர்ஹசின்னா நீ உனக்கு சரணாகதியான உன்னுடைய பக்தாளனை அனுகிரகம் பண்ணுறதுக்கு அர்ஹதி இருக்கிறவன் நீ, தகுதி இருக்கிறவன் நீ. அப்படியே நீ மட்டும் இல்லை, இது வந்து கமாண்ட் பண்ணுற மாதிரி. அர்ஹசி, யூ ஹாவ் டு பிளெஸ் அண்ணா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பேசி கேட்குறாங்க. அதை எப்படி பிளெஸ் பண்ணாமல் போவேன்? அதை எப்படி அனுகிரகம் பண்ணாமல் இருக்க முடியும்? யூ ஹாவ் டு பிளெஸ். இல்லை, அந்த பிளெஸ் பண்ணுறதனே அர்ஹத்தை இருக்கிறவன் நீ. சோடுமன்னா இங்கே பிளெஸ்ஸிங்னு அர்த்தம் இல்லை, முக்கியமாக ஃபர்கிவிங், மன்னிக்கிறதுக்கா, அது கரெக்டான அர்த்தம். மன்னிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு, நீ தான் மன்னிக்க முடியும். லோகத்தில் யாரும் நீ மன்னிச்ச மாதிரி, நீ அனுகிரகம் பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது. யாரோ ஏதோ பண்ணாங்கன்னு அதெல்லாம் மேலோட்டம் தான். அதனால உன்னுடைய அனுகிரகம், உன்னுடைய மன்னிப்பு, நீ சமீட்சாயிடுச்சுன்னு நான் தப்பிச்சுக்குவேன். ஏன்னா நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டு விதமாக இங்கே புரிச்சுக்கணும். ஒன்று வந்து நானும் ஒன்றும் பூஜிக்கிறதுக்கு தகுந்தவன், இவன் பக்கம் சொல்லிக்கிறான். நீ மன்னிச்சு பிளெஸ் பண்ணுறதுக்கு நீ தகுந்தவன், அர்ஹதை இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பக்கம். ஸோ ஐ ஆம் வர்தி ஆஃப் வர்ஷிப்பிங் யூ அண்ட் யூ ஆர் வர்தி ஆஃப் ஃபர்கிவிங் மீ. அப்படி சொல்லி எந்த விதமாக தெரியுமா? 3 உதாரணம் கொடுக்குறான், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான் அர்ஜுனன். ஒன்று வந்து இந்த விதமாக, எப்படி? இவ பிதா புத்திரஸ்ய, பிதா இவ புத்திரஸ்ய. ஒரு அப்பா அவருடைய பிள்ளைன்னு எப்படி மன்னிப்பானோ இல்லையா? அதே சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப நம்ம ஊட்டி கூட குழந்தை தானே பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவனை டிசிப்ளின் பண்ணுறோம். அப்புறம் கூட ஏதாவது தப்பு பண்ணால் கூட சரி, இந்த நெக்ஸ்ட் டைம் பண்ணாது, அப்புறம் நீ இப்படியெல்லாம் பண்ண காசு தர மாட்டேன், எப்படி நம்ம கொஞ்சம் மறட்டு அப்படி பண்ண, மொத்தத்தில் மன்னிக்கிறேன். இல்லை, அப்பா அம்மா குழந்தை நீ மன்னிக்கலன்னு அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? ஸோ பிதா, அதை அப்பாவுடைய குணம், அந்த அம்மா கூட அர்த்தம் சேர்த்துக்கணும். அம்மா அப்பா எப்படி குழந்தைனே, ஆக்சுவலாக அப்பா சொல்லக்கூடாது சார், அம்மா தான் சொல்லணும். அம்மா மன்னிச்சு விட்டு கொடுக்குற மாதிரி அளவுக்கு அப்பா பண்ணுறதில்லை. அப்பா சில வாட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஹிட்லர். ரெண்டும் சேர்த்துக்கிறோம். இங்கே ஏன் சேர்த்துக்க வேண்டியது எதுக்கும்? அம்மையும் நீயே அப்பையும் நீ அப்படின்னு சொல்லிட்டான்ல. நீயே அம்மா தான், நீயே அப்பா தான், ரெண்டு எங்கே இருக்கு? அதனால தான் அந்த பாவம் நமக்கு இருக்கிறதுனால அம்மா அப்பான்னு எப்பவுமே கூட பகவான் வந்து ஒரு பக்கம் விஷ்ணு அண்ணா தாயார் அம்மா கிட்ட போய் முதல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட போகிறோம். அதனால தான் தேவி இங்கே சிவன் சொன்னால் அம்பாளன். அந்த நமக்கு வெளியில் இங்கே பாவனை இருக்கிறதுனால அந்த பாவத்தின்னு நம்ம அங்கே பக்தியில் காட்டுறதுக்காக தேவி ஆராதனா, அம்மா தாயே, அந்த நவராத்திரி அது ஸ்பெஷலாக அம்மனுக்கு அவ்வளோ பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு, எதுக்குன்னா நீ அப்பா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு,
என்ன சாங்ஷன் பண்ண வேண்டியது பணம் எல்லாம் அவர் வச்சிருக்கு. தாயார்கிட்ட இருந்தால் கூட லக்ஷ்மி அவங்க நேராக கொடுக்க மாட்டான். லக்ஷ்மி நாராயண அப்படின்னு முதல் ஒரு உபமானம் கொடுக்குறான் அர்ஜுனன். அந்த மாதிரி தாய் தந்தைகள் எப்படி குழந்தைங்க மன்னிப்பாங்களோ அந்த மாதிரி நீ மன்னிக்கணும். ரெண்டாவது சகா இவ சக்கியு, ஒரு ஃப்ரெண்டு நண்பர் இன்னொரு ஸ்நேகிதன் நண்பர்னு எப்படி மன்னிப்பானோ, சரி எது பண்ணிட்ட பரவாயில்ல சார் அப்படின்னு மன்னிப்பே க்ஷமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. மூணாவது பிரிய பிரியாயாக. இங்கே ஒரு பிரியன் அவனுடைய தமிழ் என்ன சொல்ல காதலி, காதலன் காதலன் அந்த அர்த்தம் இல்லை. அது அப்புறம் எல்லாம் லவ் ஸ்டோரி. இங்கே பாரியா பர்த்தன் அர்த்தம் நல்ல கவனிங்க இந்த பாயிண்ட்டு. பிரியா பிரியாகன்னா பாரியா பர்த்தக்கு நடுவில் அப்படிப்பட்ட அங்கே பிரியந்தானே முக்கியம். அதுதான் சுவாமி சொல்லுவார், மேரேஜ் ஆர் லைஃப் இஸ் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லவ். எப்போ லைஃப் மேட்டர் ஆஃப் லவ் சென்டர்டு ஓரியன்டாக இருக்குமோ அந்த வீடு அந்த வாழ்க்கை அந்த மனிதர்கள் நல்ல நிம்மதியாக சாந்தியாக இருப்பாங்க. இஃப் லைஃப் பிகம்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அடிதடி சண்டை. இது கூடாது. அப்படி பாரியா பர்த்தா அந்த எவ்வளவு சிறந்த ஒரு அமைப்பு அந்த குடும்பம் பாரியா பர்த்தனே. அதனால தான் சகதர்மச்சாரிணி அப்படின்னா இங்கே பாயிண்ட் என்னென்னா, ஸோ இந்த ஹஸ்பண்ட் எப்படி பாரியனை மன்னிப்பானோ, எங்கே சார் யார் அப்படியெல்லாம் இப்போ இந்த காலம் பார்த்து சொல்லாதுங்கோ, எனக்கு கஷ்டமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. அப்புறம் இங்கே ஹஸ்பண்டுன்னு கூட ஹஸ்பண்ட் இஸ் ஈக்குவல் டு குரு இருக்கணும். அவர் தர்மம் தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு விஷயம் நல்ல அறிவு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள். அப்புறம் அப்படி இருந்து குருவாக இருந்து பாரியக்கு முதல்ல கைடன்ஸு. அப்போ பாரிய சிஷ்யனாக இருக்கணும். அந்த மாதிரி அப்போது அந்த பாரிய அப்படின்னா பாரிய சிஷ்யனாக இருக்கிறதுன்னா ஏன் கம்மியாக என்ன, அப்படியெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு பர்த்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு தர்மம் தெரிஞ்சுக்கிட்டு தர்மசாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தர்மமாக வாழறவனாக இருந்திருக்கணும். அப்போது பாரியனை கைட் பண்ணுறதுன்னா சிஷ்யனாக. அப்போது சிஷ்யனாக இருக்கிறதுல பாரிய தான் கம்மியாக நினச்சிக்கிறது இல்லை, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணல, ஆனந்தப்படுறான். நீங்கள் கதைகள் புராணங்கள் எல்லாம் பாருங்கோ. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்வதி அம்மா. பார்வதி தேவி தான் த பெஸ்ட் டிசைபிள் இன் த ஹோல் வேர்ல்டு. அதனால தான் பல இடத்துல எல்லா இடத்துலும் அம்பாள் பரமேஸ்வரன்கிட்ட கேள்வி கேட்டுட்டே எனக்கு இது சொல்லித்தாங்கோ அது சொல்லித்தாங்கோ எனக்கு அது தெரிவிங்கோ அது இப்படி கேட்டு கேட்டது எத்தனையோ அது நமக்கு சாஸ்திரமாக புராணத்தில் வந்தது. குரு கீதா அது எத்தனையோ விஷயங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்க இல்லையா, கேனோபாயேன லகுனா விஷ்ணு நாம சஹசிரம் அம்பாள் தான் கேட்டிருக்கான். பார்வதி வாச்ச எதுக்கு அதை கொண்டு வந்து அங்கே வைக்கணும்னா அது எங்கோ அங்கே நடந்தது கதை. அப்புறம் பகவான் சொல்லிட்டார்ல, தெரிஞ்சுக்கணும் சொல்லு பரமேஸ்வரன். ஏன்னா நீ பரமேஸ்வரன், உனக்கு எல்லாம் தெரியும், நீ சொன்னது நான் நம்புறேன்னு இருக்கணும். பாரியா அப்படி இருக்கணும், பர்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கணும். இங்கே ஏன் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இந்த லோகம் பார்த்து இந்த விஷயம் நமக்கு சம்மந்தம் இல்லை சார், கோ டு த நெக்ஸ்ட் பேஜ் சார், எதுக்கு இதன்னு நினச்சிக்காதுங்கோ. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிட்ட பாவம் இருந்தால் என்ன ஆயிடுச்சு இப்போது. அதனால தான்
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு என்னால் முடியாது, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தானே சரியாக இருக்கும். அப்போது 2 பேர் புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ காலத்தில் பொதுவாக ஹஸ்பண்டுக்கு தெரியாது முதல் விஷயம், அவரே ஒரு மாதிரி. அப்படி இருக்கும்போது என்னதான் சொல்லுவார், அதனால் உங்களுக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, தெரியாது சார். இவரும் அப்படி தான். அவங்க எஸ்டிமேஷன் என்ன, யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம், ஒன்றும் தெரியாது வைஃபுக்கு. பாரியம் அப்படி தான் நினச்சிக்குவோம். இப்படி எல்லாம் இருந்தால் நமக்கு அசలు 2 பேரும் ఆధ్యాత్మికமாக வளரணுமని தெரியல. அதுக்காக தான் நம்ம 2 பேர் கூடி இருக்கிறோமனேது தெரியல. அதுதான் பேசிக் எரர். அது வரணும்னா 2 பேரும் சாஸ்திரமும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் சரி, ஏதோ பிகினிங்கில் அப்படி இப்படி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டோம், அப்படி இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் பரவாயில்ல. அப்புறம் குழந்தைகள் வந்தாங்க, எல்லாம் ஆயிடுது. நம்ம நாட்டில் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வேணும்னு டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறதில்ல. எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்லது. அதுக்கப்புறம் சரி போதும் எல்லாம், என்ன இப்போது எதுக்கு நம்ம இனிமேல் வாழ்க்கை என்ன, அதான் அதுக்கு அடுத்தது என்ன, வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் சாஸ்திரமும் போதுமனு அந்த ரிட்டையர் வரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிருந்துச்சுன்னா இனிமேல் நிம்மதி இருக்கலாம். இனிமேல் நீயா நானா இப்படியெல்லாம் சுவாமிஜி கபடி 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 இதெல்லாம் இருக்காது. கபடி கபடின்னா ஹிந்திలో தூ மை தூ மை தூ என்ன நீ மையன்ன நான், நீயா நானா, நான் என்ன நீ என்ன நான் நீ, இதுக்கு பேர் கபடி விளையாட்டு. அது வேண்டாம். அது வச்சுட்டு என்னதான் சாதிக்க போகிறோம். அப்புறம் பிள்ளைகள்னு ஒருத்தர் நம்மளுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறது, அப்புறம் அவனை தள்ளி விடுறது, இல்லைன்னா அப்பா பக்கம் இப்படி எல்லாம் என்ன இது. அம்மா அப்பா 2 பேரும் இந்த நோக்கத்தில் இந்த டைரெக்ஷனில் வாழ்ந்துட்டு இருந்தால் குழந்தை தானாக நம்மக்கிட்ட வரும். நம்ம அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். நம்மளுடைய கோல் என்ன வாழ்க்கை அது தெரியணும். அட்லீஸ்ட் அந்த 40 தாண்டி 50க்கு வரும்போதாவது தெரியணும் இல்லையா? அது தெரியலன்னு எப்படி தான் நிம்மதி குடும்பத்தில் இருக்கும். ஸோ பிரியாயாகன்னா ஆர்யா பர்த்தா குரு சிஷ்யன் மாதிரி. ஓகே, அப்படி சேர்ந்து வாழ்ந்து 2 பேரும் அந்த பரம புருஷார்த்தம் 4வது புருஷார்த்தத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த குடும்பம், இந்த சம்பந்தம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அது நடுவில் வர சுகம் வந்துச்சு, குழந்தைகள் வந்தாச்சு, நமக்கு ரட்சணைக்கு ஏதோ அதெல்லாம் செகண்டரி. அப்படி இருக்கணும். சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து பசுமாடுன்னு வச்சுக்கிறது மெயினாக பாலுக்காக, அப்புறம் கோமூத்திரம் அந்த சாணை வந்து செகண்டரி போனஸ். அது அப்படி தானே? அந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டிங்க சொல்கிறார். இங்கே அந்த ஸ்நேகிதனை பற்றி பர்த்ருஹரி சுபாஷத்தில் சொன்னது கூட ஒன்று இங்கே சரியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. அவர் சொல்கிறார் ஒரு சுபாஷிதத்தில், ஸ்நேகிதன் எப்படி இருக்கணும். ஒன்று வந்து குஹ்யான் நிகூஹயதி மித்ரன். மித்திரம் யாருன்னா ஒரு ஸ்நேகிதனுடைய சில சீக்ரெட்ஸோ அவனுடைய குறைகளோ ஏதாவது அப்படி இருக்கிறது இவனுக்கு தெரியும், ஃப்ரெண்டுனால உனக்கிட்ட சொல்லிட்டான், அது போய் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டுன்னா அவன் நம்பி நமக்கு சொன்னதுனால நாம் அது இது கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்படி மிஸ்யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. குஹ்யான் நிகூஹயதி, திரும்பி எங்கேயும் யாருக்கு சொல்லாமல் அப்படியே ரகசியமாகவே வச்சிருப்பான் ஃப்ரெண்டு. 2வது வந்து ஆபத்து காலே ந ஜஹாதி, கஷ்ட சமயத்தில் கை விட மாட்டான். அப்போ முதல்ல மிச்சம் எல்லா டைமில் ஓகே, ஆனால் எனக்கு கஷ்டம் இருக்கு இங்கே அப்படின்னா எனக்கு தெரியாது போன்னு சொல்ல மாட்டேன். கஷ்ட சமயத்தில் கை விட மாட்டான். 3வது வந்து
சகாயம் ததாதி காலே, அந்த எப்போ சகாயம் ஹெல்ப் தேவையோ அந்த ஹெல்ப் டைமில் அவனுக்கு முடிஞ்சது அப்பு பண்ணணும். தேவை இருக்கும்போது ஹெல்ப் பண்ணலன்னு அப்புறம் சம காலே. ஓகே, சகாய ததாதி காலே. அப்படி இப்படி இந்த குணங்கள் யாருக்கு இருக்கின்றனதோ சன் மித்திரம் இது ஆகுஹு, அவனிதான் மித்திரனே சொல்லலாம். அப்படின்னு இந்த 44வது ஸ்லோகத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கு. 45 இப்போ. அத்ருஷ்டபூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி திருஷ்ட்வா भयेन च प्रव्यथितमना, भयेन च प्रव्यथितं मनो मे, भयेन च प्रव्यथितं मनो मे, तदेव मे दर्शय देवरूपम्, प्रसीद देवेश जगन्निवास. ரெண்டு விஷயங்களை சொல்கிறான். ஒன்று இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை நீ காட்டின நான் பார்த்தா அது சந்தோஷமாக தான் இருக்கேன். முதல்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சினிமா நல்லா தானே இருக்கேன். அப்போ அது சொல்கிறார் முதல். திருஷ்டுவா அதிருஷ்டபூர்வம், இதுக்கு முன்னா அதிருஷ்டம்னா பார்க்காதன்னா இது முன்னாடி நான் இப்படிப்பட்ட ஒரு தர்சனம், இப்படிப்பட்ட விஷயம் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அப்படிப்பட்ட இதுக்கு முன்னாடி பார்க்காத அப்படிப்பட்ட ஒரு காட்சினி பார்த்ததுக்கு பிறகு திருஷ்டுவா ஹேவிங் சீன் சச் எ ரேர் ஃபஸ்ட் டைம், இது முன்னாடி பார்க்காத அதிருஷ்ட பூர்வம். பூர்வம்னா முன்னாடி பார்க்கல எப்பவுமே இந்த மாதிரி. அது பார்த்து நான் அஸ்மி, நான் ருஷிதா ரொம்ப ஆனந்தப்பட்டேன், ரொம்ப டிலைட்டடாக இருக்கு அப்படி சொல்லி. ஆனால் இன்னொரு பக்கம் பகவானே ச அப்படின்னா சேம் டைம் இன்னொரு பக்கம் மே மனஹா பிரவ்யதிதம், ரொம்ப மைண்டு ஏன்னோ டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, பயம் வந்துச்சுல்ல ரெண்டாவது ஸ்டேஜில். பிரவ்யதிதம்னா எஃப்ளிக்டட், காட் ஃப்ரைட்டன். ஃப்ரைட்டன்ட் అనేది பயேன வார்த்தை பக்கத்தில் இருக்கு. பிரவ்யதிதம் பயேனா, எதுக்கு மைண்டு அப்படி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, பதற்றம் ஏற்பட்டதுன்னா பயத்தினால. பயேன மே மனஹா பிரவ்யதிதம். ஸோ ஒரு பக்கம், ஸோ ரெண்டு வகையான இமோஷன்ஸ் ஒரே மைண்டில் தானே பார்த்தீங்களா, துவந்தங்கள். ருஷ்யதி என்றான், சந்தோஷப்பட்ட. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உன்னுடைய முகம் பயந்துட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன, இந்த லோகத்தில் எல்லாம் நல்லது சுகம் பார்க்கும்போது ஆஹா ஓஹோ இஹி பகவான் அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவோம். துவந்தம் பெயிர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் இன்னொன்று இருக்குல்ல இன்னொரு பக்கம், அது பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், துக்கப்படுறோம், பயப்படுறோம், கன்ஃபியூஸ் ஆகிறோம், மோகப்படுறோம். ஏன்? ரெண்டு பகவானுடைய ரூபந்தான். யூ கேனாட் அவாய்ட். இந்த ஜெகத்தில் நீ வந்தால் இந்த சரீரத்தில் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ த பெயிர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் த காம்ப்ளிமெண்ட்ரிஸ். அது வரும், அது மனசனை அப்படி உத்ரேகப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். ஆனால் நீ கவனிச்சு சாட்சியாக சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குரு அந்த ஸ்திதியில் இருப்பார், அந்த ஸ்திதியில் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை. அது வராமல் இருக்காது. ஆனால் இது இட்ஸ் எ ஃப்ளோட்டிங், வரும் போகும். இது காம்பினேஷன் இப்படி தான். யாருனால எதுவுமே அந்தந்த சமயத்துக்கு
கஷ்டம் வரும்போது அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறது முயற்சி பண்ணுறோம், ஆனால் துக்கப்படலை. தட்ஸ் வை சுவாமிஜி சேஸ் மிசரிஸ் வில் கம் டு எவ்ரிபடி, பட் டு பிகம் மிசரபிள் ஆர் நாட் டு பிகம் மிசரபிள் இஸ் யுவர் சாய்ஸ். ஓன்லி பை சாய்ஸ் வி வில் பிகம் மிசரபிள், நாட் கம்பல்சரிலி. நோ நீட், ஆக வேண்டியதில்லை. அது எப்போ பாசிபிள் ஆகும்? எப்போ ஞான நிஷ்ட தெளிவு ஏற்படுறதோ அப்போ மட்டும். அதனால் ரெண்டு பயேன. ஸோ ஹே தேவா, அதனால் பகவானே, ஓ லார்ட், நீ என்ன பண்ணுற? தர்ஷயமே தத் ரூபம் ஏவ. ஹே தேவேஷா, ஹே ஜெகன்னிவாசா, 3 சம்போதன விபக்திகள். ஹே தேவா, ஹே தேவேஷா, ஹே தேவா, நீ தேவன். அப்புறம் உனக்கு யாரும் தேவன் இல்லை, நீ தான் எல்லா தேவதைகளும் ஈசன, த டோட்டல் ஃபுல் கண்ட்ரோல் லார்ட். அப்புறம் ஹே ஜெகன்னிவாச. ஜெகன்னிவாச அர்த்தம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இங்கே இந்த சென்டென்ஸ் என்ன? தத்ரூபமேவ பிரசீத. தர்ஷயமே, எனக்கு ஃபெமிலியராக இருக்கிற இது முன்னாடி அந்த நல்ல கிருஷ்ணா, கிருஷ்ண கண்ணா, அதே அந்த ரூபமே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த ஸ்வீட் ஸ்மைலிங், ஆல்வேஸ் கிரேஸ்ஃபுல், அப்படி அந்த பீதாம்பரதாரியா, அந்த கையில் வேணுமா, அது சொல்லலை. அடுத்த ஸ்லோகத்தில் வேறு மாதிரி சொல்லுவான். சரி, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃபெமிலியர் ஃபார்ம், எனக்கு தெரிஞ்சது தத்ரூபமேவான்னா, இது முன்னாடி எப்படி இருக்கிறோ அப்படி வா, நீ இந்த மாதிரி காட்சி வேண்டாம், எனக்கு பிடிக்கல, பயமாக இருக்கு. தேவேஷ, நல்ல பிரசீத, அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் திரும்பி நார்மல் ரூபத்துக்கு வாயேன். ஹே ஜெகன்னிவாசா. உலகத்தில் கடவுள் இருக்காரா? கடவுளுக்குள்ள உலகம் இருக்கா? குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கா? ஆகாயத்தில் குடம் இருக்கா? நல்ல தைரியமா சொல்லுங்க. வேதாந்தம் நல்லா படிச்சுட்டீங்க இல்லையா? சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன் இன்னொரு வாட்டி கேட்குறேன். ஆகாயம் குடத்துக்குள்ள இருக்கா? ஆகாயத்தில் குடம் இருக்கா? கரெக்டான கம்ப்ளீட் ஆன்சர் வந்து ஆகாயத்தில் குடம் இருக்கு, குடத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. ஆகாயத்தில் தான் குடம் இருக்கு, அது முக்கியம். வேற எங்கே நிற்கிறது குடம்? அதனால ஜகத்துக்குள்ள கடவுள் இருக்காருன்னு சொல்லக்கூடாது, கடவுளுக்குள்ளதான் ஜகத் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். அதான் முதல்ல கூட சொன்னது நான், கடவுளுக்குள்ள ஜகத் இருக்கு. அப்படின்னா கடவுளே தான், கடவுள், அந்த கடவுள் மேலே நாமரூபமானே ஜகத்து காணப்படுறது. எங்கே காணப்படுறது? எது நீ ஆதாரம் வச்சுட்டு காணப்படுறது? இந்த குடம் எங்கே நிற்கிறது? ஆகாயத்தில் நிற்கிறது. அதனால உள்ளேயும் ஆகாயம், வெளியிலும் ஆகாயம். அப்போ குடம் ஆகாயத்தில் இருக்குன்னு சொல்லணும். இந்த நாமரூப ஜகத்து வந்து பகவானுக்குள்ளே இருக்க. கடவுள் உள்ளன்னா எங்கே உள்ளன்னு நினச்சக்கூடாது. கடவுள் மேலே தெரியுது, தோற்றம் தான் நாமரூபம். நாமரூபத்தின் நீக்கு இருக்கிறது பிரம்மந்தான், பகவான் தான். படகணும் அப்படி. நாமரூபம் பார்க்காத ஒரு பொருள், ஒரு மனிதனை பார்க்கும்போது அவ்வளோ சுலபமாக சாதனை நடக்காது. முதல் பொருட்கள் பார்க்கும்போதும் அப்படி, அப்புறம் மனிதர்கள் கெட்டு வரணும். ஏன்னா மனிதன் பார்த்த உடனே நமக்கு முதல்ல ராகத்வேஷம் ஏற்படும். அது அடுத்த ஸ்டேஜ். அப்படி பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது கண்ணு திறந்து எப்போ எங்கே எப்படி வேணாலும் பண்ணலாம். 24/7 மெடிடேஷனாக இருக்கணும். ப்ராக்டிஸ் வேறே ஒன்றும் இல்லை. அது முன்னாடி அப்படி நினச்சிட்டு இருந்து இப்படி நினச்சிக்கோ. இது இப்படி நினச்சிக்கிட்ட நல்லது உனக்கு. இதுதான் சத்தியம், சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஜெகன்னிவாசன். அப்புறம்
46வது ஸ்லோகம். கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. இங்கே இப்போ கிளாரிஃபை பண்ணுறான். இதுக்கு முன்னாடி மாதிரி அந்த ரூபமே காட்டன்னு சொல்லி இங்கே சங்க சக்கர கதா பத்மமாக இருக்கிற அந்த சதுர்புஜ கிருஷ்ணன் விஷ்ணு அப்படி பார்க்க நான் ஆசைப்படுறேன். கிரீட்டினம், அந்த நல்ல கிரீட்டம் வச்சிருந்த, கையில் கதை வச்சிருக்கிற, கையில் சக்கரம் வச்சிருக்கிற அப்படின்னா மிச்சம் எல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். அப்படின்னா கதை சக்கரம் மட்டும் இருக்கிறது கூட அர்ஜுனன் பார்த்தானான்னு தெரியல. பகவான் கதை எப்பவுமே யூஸ் பண்ணல சாதாரணமாக அவருடைய இதில். ஆனால் சிசுபாலன் இப்படி எல்லாம் வதம் பண்ணும்போது எல்லாருக்கும் முன்னாடி சக்கரம் உபயோகப்படுத்துறது பார்த்தான். அது எப்படியோ வந்துச்சு இப்படி வச்சா கை. அதனால இது சதுர்புஜம்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் சில வியாக்கியாதர்கள் இது பற்றி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அர்ஜுனன் சதுர்புஜ கிருஷ்ணன்னு பார்த்தானா? அப்படி பார்க்கலையே. ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே சொன்னது கிரீட்டம் எப்பவுமே இருக்கு, அந்த கிரீட்டம் அப்போ இருக்கு. கதினம் சக்கரஹஸ்தம், அந்த கதை இருக்கிறத கூட இவன் பார்க்கல. பகவான் அப்படி எதுவுமே கதை உபயோகப்படுத்த ஆயுதம் பண்ணது இவனு பார்க்கல. இது மாதிரி ஜராசந்தன் அவனு கூட எல்லாம் அப்படி யுத்தம் பண்ணும்போது கூட பீமனை வச்சு பண்ண வச்சாரே தவிர இவர் பண்ணலையே. இவர் பண்ணும்போதெல்லாம் சும்மா சும்மா ஓடி போன மாதிரி அப்படி இப்படி பண்ணி பலராமனை வச்சு யுத்தம் பண்ண வச்சார் பாகவதத்தில் பார்த்தோம்னா. சரி, எப்படியோ அது ஒரு பாவனை இல்லை. சதுர்புஜ விஷ்ணுனே அது எப்படி தெரிஞ்சது? இவன் அதையும் பார்க்கலையே. அப்படின்னா சின்ன வயசில் கிருஷ்ணர் அந்த ஜெயிலில் பிறந்ததுக்கப்புறம் அங்கே சதுர்புஜத்தோடு தான் கொஞ்சம் பெரிய குழந்தாவே தரிசனம் கொடுத்தார். அப்புறம் தேவகி வசுதேவமாக ரிக்வெஸ்ட் பண்ணி வேண்டாம் வேண்டாம் நீ இப்படி தரிசனம் கொடுத்தா கம்சன் விட மாட்டான், அப்புறம் நான் எப்படி ஒன்று கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, நீ நல்ல சிம்பிளாக நார்மலாக இருக்கணும்னு கேட்டான். அப்புறம் தான் செப்பி சீக்ஸ், கர்லி ஹேர்ஸ், ரோசி லிப்ஸ் ஆகிட்டான். அது இன்னொன்று அதே கூட தேவகி வசுதேவனுக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. இப்போ யார் சொல்லி எப்படி இவனுக்கு இது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நாரதர், பல ரிஷிகள், பல இடத்துல பல வாட்டு பீஷ்மர் சொன்னாருன்னு சொல்கிறதுக்கு இன்னும் யுத்தம் முடியல. யுத்தம் முடிஞ்சதான பீஷ்மர் அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் சரி அப்போ புரிஞ்சுக்கிட்டான்னு. அப்போது ஹி ஹர்ட் ஃப்ரம் தி நாரத. அந்த மாதிரி நிறைய இவங்க ரிஷிகளை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு வனவாசத்தில் சான்ஸ் கிடைச்சது. அப்படின்னு ஈ காட் தட் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பகவானுடைய சில காரியங்கள் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். சரி, இப்போ அந்த விஷ்ணுவே தான் இங்கனது இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு விஸ்வரூபம் பார்த்து. ஆனால் இப்போ என்ன பயம்னா எனக்கு அந்த 1000 கை அதெல்லாம் வேண்டாம். தேனைவ ரூபேண சதுர்புஜேன 4 கை இருக்கிற அந்த நல்ல சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அந்த மாதிரி அந்த விஷ்ணு ரூபம் தரிசனம் போதும். சரியா? ரொம்ப நார்மல் கிருஷ்ணன்னு கேட்க மாட்டேன். வேணு மயில் அதெல்லாம் வேண்டாம். சங்க சக்கர கதா பத்ம சதுர்புஜேன அதை காட்டு. இந்த 1000 கை இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு, சீக்கிரம் மாற்று, காஸ்ட்யூம் மாற்று. சஹஸ்ர பாஹோ, இப்போ நீ 1000 கைகள், கால்கள், அப்புறம் தலைகள் இதெல்லாம் இப்படி விஸ்வமூர்த்த இப்படி காட்டுறேனே விஸ்வரூபத்தினே, இது வேண்டாம், அது காட்டுன்றான். இங்கே ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். இப்படி ஒரு பக்தன் பகவான் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா
திவ்ய சக்ஷு திவ்ய திருஷ்டி கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து இவ்வளோ அழகாக பேசுகிற அர்ஜுனனுக்கு உள்ள இன்னும் கூட அந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்குது. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? மகாத்மர்களை சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகம் எப்படின்னா, எனக்கு பிடிச்ச நான் விரும்புகிற அப்படின்னு என்ன, யூ வாண்ட் சாய்ஸ். பக்தன் சாய்ஸ் கேட்க மாட்டான். முதல் படியில் கேட்டால் கூட அப்புறம் அவர் எப்படி காட்டுனா எப்படி இருந்தாலும் பகவான் தானே தெரிஞ்சுக்குவான். இங்கே என்ன தெரியுதுன்னா, எனக்கு பிடிச்ச ரூபத்தில் இதுதான். நிறைய பேர் லோகத்தில் இப்படி நிறைய நல்ல கவனமாக கேட்கணும். நிறைய அகங்காரம் இருந்தால் அவன் ஏகரூப பக்திலேயே இருப்பான். பக்தி இருக்கான், பக்தனாக இருப்பான், ஏகரூப பக்தி. அப்படி என்ன சொல்லுவான்? கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி, எங்கள் ஊர் சுவாமி, எங்கள் கோவில் சுவாமி, இன்னும் மை காட் அப்படி இல்லை, இப்படி மை காட் அப்படி மை காட். இவன் இந்த மை காட்ன்னு சொல்லிட்டு அது பல இடத்துல அந்த லிமிட்டெட் அல்பமாக அதை பற்றியே சொல்லுவான். இவன் யாருன்னா ஏகரூப பக்தி நம்பி அதே சொல்லிட்டு அதுக்கு தாண்டி வராதவன் ரொம்ப அகங்காரி. எல்லாத்தாலும் குனிச்சுக்குவோம். நீ தாண்டி வரத்துக்கு விரும்பலைன்னா நீ அகங்காரின்னு அர்த்தம். நீ சாய்ஸ் கேட்குற. எப்படி இது நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா, அடுத்த 2 சொல்லி அப்புறம் லெஸ் அகங்காரம், நிறைய இல்லை, மத்தியமமாக இருக்கு அகங்காரம், பாதி லெவல். அவன் விஸ்வரூப பக்தனாக வருவான். விஸ்வரூபம் பக்தனாக கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். ஆனால் அது கூட தாண்டி வரும்போதும் அகங்காரமே இல்லாதவனு தான் அரூப பக்திக்கு வருவான். அரூப பக்தி, ஞான பக்தி, அகங்காரம் இல்லைன்னா. இந்த அகங்காரம் இது இருக்கிற வரைக்கும் ஏதோ மேலே 2த்துல மாட்டிகிட்டே இருப்பான். என்ன இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், பாகவதத்தில் பிரகலாதன் கதை பார்த்தோம் பாருங்க. பிரகலாதன் நாரதர் ஏதோ சொல்லி கொடுத்தாரு, அந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரம் சொல்லி அவர் இப்படி இருப்பார் விஷ்ணு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அதே நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு அது நம்பி அப்படி இருக்கான். ஆனால் இங்கே இந்த கடைசியில் அப்பாவுக்கு முன்னாடி அப்பா மரட்டி சொல்லி கேட்டப்போ அந்த கம்பத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா நரசிம்ம ரூபம். அதை பார்த்து பயப்படாதவன் யாருமே இல்லை எக்ஸப்ட் பிரகலாதா. இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். யாருமே என்ன, பிரம்மதேவனை கூட கிட்ட போகிறதுக்கு பயப்பட்டான். லக்ஷ்மி தேவி கூட பயப்பட்டான். பாகவதத்தில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிரம்மதேவன் தாய் நீ கொஞ்சம் கிட்ட போய் அவர்கிட்ட சாந்தப்படுத்து, ஏன்னா கோபம் குறைய மாட்டேங்குது அந்த ரௌத்ரமன். அப்புறம் லக்ஷ்மி தேவி, அம்மா நான் போலே போய் இவர் எங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் நான் இந்த ரூபம் எப்பவுமே பார்த்ததில்லை, எப்படி இவர் என்னோட ஹஸ்பண்டை நான் கிட்ட போவேன், நான் போக மாட்டேன். அப்போது பிரம்மதேவன் அந்த குட்டி பையன் பிரகலாதன் கூப்பிட்டு, கண்ணா நீ போடான்னா, தைரியமாக போய் பகவானுக்கிட்ட நின்று நமஸ்காரம் பண்ணி பகவான் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன், அந்த சிங்கம் முகம் வச்சு நாக்கு வச்சு நக்கி என்ன பிரேம. பாகவதத்தில் வேறு பகவானுக்கே கண்களுக்குள்ளிருந்து ஆனந்த கண்ணீர் அந்த கண்ணீர் பிரகலாதனுடைய கிரீட்டம் மேலே பட்டி பிரகலாதனை அபிஷேகம் பண்ணுற பக்த அக்ரகண்யனா இரு நீ என்னை பாருங்க. இப்படி மெயின் சிலுக்கும். மறுபடியும் கேட்கணும், சிந்திக்கணும். அதனால அது பக்தன்னா பிரகலாதன். அப்போவே சொல்லிட்டார், இனிமேல் உன்னை மாதிரி இன்னொரு யாருக்கும் வரமாட்டான். எத்தனை யுகங்கள் இப்போ கூட பக்தர்களுடைய லிஸ்ட்டு சொல்லும் போது பிரகலாத நாரத பராசர புண்டரீக சிஷ்யன் முதல்ல வச்சு நாரதர் 2வது பேரில் வரார். அர்ஜுனனும் எங்கோ வரான் 8வது கடைசியில்.
பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ருக்மாங்கத, அப்புறம் அர்ஜுனா, பீஷ்ம, அதெல்லாம் அதுக்கப்புறம் அர்ஜுனன் இருக்கான் லிஸ்ட்டில். பரவாயில்ல, இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னு பார்த்தீங்களா, அகங்காரம். அதனால் நெவர் டிக்டேட் த காட். கடவுளுக்கு டிக்டேட் பண்ணக்கூடாது. எல்லாம் இப்படி தான் இருக்கணும் சொல்லாது. அவர் இஷ்டம் என்னமோ அப்படி இருக்கும். அப்படி அவர் இஷ்டம் உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு சொன்னார்ல ரமணர், அந்த திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே போய் லிங்கத்தினை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா உன் ஆணைப்படி வந்துட்டேன், இனிமேல் உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னார். அவ்வளோதான். அது பக்தி, அதுதான் சிஷ்யன், அதுதான் அடக்கம். அந்த ஸ்லோகத்தில் நமக்கு அதை புரியணும். பூர்ண பக்தி பிரகலாதுடைய என்ன ஞானம், பூர்ண ஞானத்தோடு இருக்கிற அவனுக்கு பயமா? என்ன நாராயணன் தவிர இன்னொருத்தர் இல்லையே. ஆனால் அர்ஜுனனுக்கு இன்னும் அந்த திருஷ்டி வரல. இப்போ தற்காலத்துக்கு ஏதோ வந்துச்சு தவிர அவனுக்கு பிறந்தப்போ அந்த நாரதருடைய கருணனால பூர்ணமாயிட்டான், பூர்ணமாய் பிறந்தான். அதுக்கப்புறம் சும்மா பிராரப்தத்துக்காக அந்த சரீரம் கொஞ்ச நாள் அப்படி இருக்கு. அதனால் பக்தி ஞானத்தினால பரிபூர்ணமாகும். அது தெரிஞ்சுக்கணும். சும்மா பிரகலாத கதை கேட்டு விட்டேன். சரி, அப்படி சொல்லினாரு. சொன்னதுக்கு பிறகு இப்போ இதெல்லாம் கேட்டு ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் तेजोमयं विश्वमनन्तमाद्यं तमाद्यं यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वम्. இங்கிருந்து பகவானும் 3 ஸ்லோகங்கள் பேச போகிறாரு. பகவான் பேசுகிற இந்த பேச்சில் ஒரு சூக்ஷ்மம் அடங்கி இருக்கும். என்னன்னு அது சொல்கிற முதல்ல மீமாம்சை, வேதம் சாஸ்திரம் சொல்லும்போதும் வியாக்கரணம், மீமாம்சா, நிருக்தம், சந்தஸ் இப்படியெல்லாம் பாகங்கள் சொல்லும். மீமாம்சன்னா ரொம்ப ஒரு அனாலிசிஸ், டீப்லி அனலைசிங். அண்ட் அப்படிப்பட்ட அந்த விதத்தில் பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நகி நிந்தா ஸ்துதி நியாயம். இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரம் வேதாந்தத்தின் கொஞ்சம் ஆழமாக படிக்குமா. நகி நிந்தா ஸ்துதி, ஒன்றும் நல்லா ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இன்னொன்று கொஞ்சம் நிந்த பண்ணுறோம். ஆனால் அது நிந்த இல்லை. பிகாஸ் இங்கே இது எம்ஃபசைஸ் பண்ணும்போதும் 3 ஸ்வீட் இருக்குது, 3மே ஸ்வீட்டு தான், அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஜாங்கிரி நல்லா இருக்கு இப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா மிச்சம் இல்லை ரொம்ப மட்டும் அது அசல ஸ்வீட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அங்கே அந்த இடத்து நிந்தா ஸ்துதி. இப்படி தான் கோபிகைகள் கூட பகவானை திட்டுறான். அந்த மாதிரி நிந்தா ஸ்துதினே பல இடத்துல சாஸ்திரத்தில் வரும். ஒன்று நல்லா ப்ரைஸ் பண்ணி அதோட முக்கியத்துவம் சொல்கிறதுக்காக இன்னொன்று கொஞ்சம் மட்டம் தட்டி கம்மியான்னு சொல்லி பேசுவான். பட் தட் இஸ் நாட் டு டிஜெக்ட் ஆர் ரிஜெக்ட் இட். அதெல்லாம் ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு இந்த கான்டெக்ஸ்டில் இது தெரிஞ்சுக்கிறது. இது பேர் நகி நிந்தா அனஸ்துதி, இது நியாயம். அப்படி விஷயத்தின்னு இதில் பகவான் பேசுகிறதே என்னன்னா, ஸ்ரீ பகவான் வாச்ச அர்ஜுனா ஆத்மயோகாத் இதம் பரம் ரூபம் தர்ஷிதம் தவ மயா பிரசன்னேன. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்காக என்னுடைய சொந்த ஆத்மயோகியன நான் விரும்பி, நான் லைக் பண்ணி, யாருடைய சகாயம் இல்லாமல், யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல, நானே உனக்கு இப்படி காட்டினவனே ஆனந்தத்தினால, சந்தோஷத்தினால, உன்னை மேலே இருக்கிற பிரேமனால உனக்கு இப்படிப்பட்ட தர்ஷனம் ரூபத்தினை காட்டிட்டேன். இதம் பரம் ரூபம். ஓகே, அதனால
யத் மே தேஜோமயம் விஸ்வம் அனந்தம் ஆத்யம். அப்படின்னா எந்த ரூபம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, தேஜோமயம், தேஜஸோடு கூடியிருக்கிற காந்தி கிரணங்களோடு, அப்படிப்பட்ட விஸ்வம் மொத்தத்தில் நான் ஒன்று காட்டிட்டேன். விஸ்வம் தேஜோமயமான விஸ்வமான அனந்தம், லிமிட் இல்லாத அளவில்லாத அப்படிப்பட்ட, அப்புறம் ஆத்யம் ரூபம். ஓகே, அப்புறம் இங்கேயும் இவரு சொல்கிறார் ந திருஷ்டபூர்வம், இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்கல. அங்கே அர்ஜுனன் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லைன்னா, பகவான் சொல்கிறாரு வேறு யாரும் பார்க்கல, நான் யாருக்கும் காட்டலை. துவதன்யேன, நீ தவிர வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட நான் அனுகிரகம் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆத்தியமன்னா எல்லா யுகத்திலும் நான் எப்பப்பெல்லாம் எந்தெந்த அவதாரம் எடுத்தானோ எங்கே கூட யாருக்கு கூட இப்படிப்பட்ட இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சி நானும் யாருக்கு கொடுத்ததே கிடையாது அண்ணா. இந்த விஷயத்தில் இது அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சாரியர்கள் நிறைய பேருக்கு ஒரு டிஸ்கஷன். ஏன்னா யசோத அம்மாக்கு கிருஷ்ணன் வாயில காட்டிட்டான். அப்புறம் துரியோதனன் கிட்ட பேச்சு வார்த்தைக்கு போனப்போ கூட அங்கே துரியோதனன் வந்து பகவானை கட்டி போட்டு கிட்னாப் பண்ணி ஏதோ செய்யணும்னு பிளான் போட்டுட்டான். ஒரு 200 பிளாக் கேட்னு எல்லாம் நிற்க வச்சு எல்லாம் பண்ணி. அப்போது பகவான் வந்து துரியோதனனுக்கு ஒரு க்ஷணம் கொஞ்ச நேரம் அந்த விஸ்வரூபத்தினை காட்டிருக்கான். இது பாரதத்தில் இருக்கு. அப்போது ஏன் இங்கே நீ தவிர உனக்கு தவிர யாருக்கும் காட்டலை அப்படின்றார். இந்த கேள்வி அப்படி இருக்கட்டும், அடுத்த வாரம் வரும்போது அதை சால்வ் பண்ணி மேலும் அடுத்த ஸ்லோகத்திலோடு இப்படிப்பட்ட நிந்தா ஸ்துதி நியாயம் அது வரும், பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.